தமிழ் தகவல் நேயர்களுக்கு வணக்கம். இனிமேல் கேஸ் சிலிண்டர் இல்லாம பைப் மூலமா வீட்டுக்கே கேஸ் வரும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, தமிழ்நாட்டுல இது சீக்கிரமே நடக்க போகுது. அதற்கான வேலைகள் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. 466 கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப்லைன் சென்னையில் முதல் கட்டமாக இந்த திட்டம் கொண்டு வர போறாங்க. இதுக்காக 466 கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப்லைன் அமைக்க நிபுணர் குழு ஒப்புதல் கொடுத்து இருக்காங்க. வல்லூர்ல தொடங்கி சென்னையின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பைப் அமைக்கப்படும். எந்தெந்த பகுதிகளில் பைப்லைன், இந்த பகுதிகளில் பைப்லைன் அமைக்க ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அதிகாரிகள் தீவிரமா வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இன்னும் சில வாரங்கள்ல இது தொடர்பான முக்கியமான அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம். வீடு தேடி வரும் கேஸ், உங்க வீட்டு சமையலறையில பைப் மூலமா எரிவாயு இணைப்பு கொடுக்க முடியும்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும்ல. ஆனா சென்னையில இது சீக்கிரமே நிஜமா போகுது. சென்னையில் உள்ள குடியிருப்புகள்ல இதற்கான பதிவு தொடங்கி இருக்கு. இதுவரைக்கும் 30,000 குடியிருப்புகள் 676 ரூபாய் செலுத்தி பதிவு செய்திருக்காங்க. இந்த வருஷ இறுதிக்குள்ள சென்னையில இது நடைமுறைக்கு வரும். இதற்கான பணிகள் சென்னையில் உள்ள குடியிருப்புகள்ல நடந்துட்டு இருக்கு. எண்ணூரில் உள்ள செஞ்சி முனையத்திலிருந்து பைப்லைன்கள் அமைக்க சாலை போக்குவரத்து துறையிடம் ஏற்கனவே அனுமதி வாங்கி இருக்கிறாங்க. முதல் வாடிக்கையாளர்கள் யார்? சென்னையில் பெஞ்சியின் முதல் வாடிக்கையாளர்களாக திருமங்கலம் அருகே உள்ள பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும்னு தகவல்கள் வருது. செஞ்சி திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தொழில்துறை பெரிய உதவிகளை செய்து வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோடல் ஏஜென்சியும் நியமிக்கப்பட்டு இருக்குன்னு தமிழ்நாடு அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. 666 கிலோமீட்டர் தூரத்துக்கு தனியார் நிறுவனம் மூலம் பாதைகள் அமைக்கப்படும் எண்ணெய் துறையைச் சேர்ந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. தண்ணீர், கழிவுநீர், மின்சாரம், இன்டர்நெட், தொலைபேசி இணைப்புகள் போன்ற முக்கிய பாதைகள் சென்னை நகர சாலைகளின் கீழ் இயங்குவதால இந்த பணிகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. 33 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு PNG இணைப்புகள் கொடுக்கப்படும். மெயின் லைன் மணலி வழியாக ஜவஹர்லால் சாலை வழியாக சென்று மாதவரம் வட்டம் கத்திப்பாராவை அடைந்து பின்னர் மீனம்பாக்கம் வரை செல்லும். குடியிருப்பு இடங்களில் கிளை வழிகள் வழியாக இதற்கான சாலைகள் அமைக்கப்படும். எப்படி இருக்கும் இந்த இணைப்பு? PNG இணைப்புகள் LPG ரெட்டிகுலேட்டட் இணைப்புகள்ல கொடுக்கப்பட்டது போலவே இருக்கும். மின்சாரம் போல வீடுகளில் ரெகுலேட்டரை திருகினால் கேஸ் கிடைக்கும். இதுக்கு மீட்டர் பொருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் கட்டணம் செலுத்த வேண்டும். சிலிண்டர் இருக்காது. இந்த சேவையில சிலிண்டர்கள் இருக்காது. ஆரம்ப புக்கிங் கட்டணத்தை வசூலித்த பிறகு நிறுவனம் 90 நாட்களுக்குள் PNG இணைப்புகளை கொடுப்பாங்க. PNG அடுப்புகளுக்கு பெரிய முனைகளுடன் கூடிய பெரிய விட்டம் கொண்ட பர்னர்கள் தேவைப்படும். இப்போதைக்கு இருக்கிற சிறிய அடுப்புகள் பலனளிக்காது. CNG விற்பனை நிலையங்கள் ஏற்கனவே சென்னை மற்றும் திருவள்ளூர்ல அமைக்கப்பட்டுள்ள 222 CNG விற்பனை நிலையங்கள் 70 செயல்பட ஆரம்பிச்சு தினமும் சுமார் 880 வாகனங்களுக்கு சுமார் 10,000 கிலோ செஞ்சி சப்ளை செய்யப்படுது. சென்னையில் உள்ள குடியிருப்புகள்ல இதற்கான பதிவு தொடங்கி இருக்கு. இதுவரை 2000 குடியிருப்புகளுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் 576 ரூபாய் செலுத்தி பதிவு செய்திருக்காங்க. இதற்கான பைப்லைன் அமைக்கும் பணி தொடங்கும் போது அதிகமான குடியிருப்பாளர்கள் பதிவு செய்வார்கள்னு குடியிருப்போர் நலச் சங்கங்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. தற்போது கேளம்பாக்கம், பெரும்பாக்கம் மற்றும் செம்மஞ்சேரியில் உள்ள LCNG நிலையம் ஆகிய இடங்களில் உள்ள டிசி யூனிட்கள் மூலம் எரிவாயு வழங்கப்படுகிறது. நிறுவனம் குழாய் பதிப்பதில் அதிக முன்னேற்றம் அடைந்தவுடன் இணைப்புகளை வழங்குவது வேகமாக இருக்கும். அதேபோல் துணை கேஸ் நிலையங்கள் அமைக்கப்பட்டு கேஸ் வேகமாக எளிதாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.